ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை அப்சஷன் இன் ஹரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் நான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா, ஜங்குக் கிளாஸ் ரூமில் ப்ரொஃபஸர் இருக்கும்போது ஒயன் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். அதை ப்ரொஃபஸர் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேஸே நடந்து அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பியிருப்பார். ஜங்குக் அதுக்கப்புறம் ஒயனை கூட்டிகிட்டு கேஃபேட்டேரியா போயிருப்பான். அப்படியே இந்த சைட் பார்த்தா தயாங் பல்லவியை கூட்டிகிட்டு இவங்க 2 பேரையும் தேடி கேஃபேட்டேரியா போயிருப்பான். நான் இதோட தான் நான் முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து மறைச்சிட்டே உக்காந்துட்ருக்கீங்க. ஏய், இப்போ எதுக்குடி இப்படி மறைச்சிட்ருக்க? இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் என்ன உன்னை கடத்தியா இங்கே கூப்பிட்டு வந்தேன்? இல்லையா? அப்போ நீ எதுவுமே பண்ணலையா? நான் ஆசைப்பட்டா இங்கே உன் கூட வந்தேன். ஜானு, இப்போ என்ன பண்ணணுன்ற? இங்கே பாரு, என் அக்காவுக்கு உன்னை பிடிக்கல. என்ன பண்ணாலும் அது மாறாது. அது மாறும்னு எனக்கு தோணலை. ஏய், உன் அக்காவுக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்னடி? உனக்கு என்ன பிடிச்சா எனக்கு போதும். என்னது? நீ நீ என்னதான் சொல்ல வர? நேற்று ஒரு மாதிரி நடந்துக்கிட்ட, இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற. எதுதான் உண்மை? என்னால் ஒன்று புரிஞ்சுக்க. என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல போறியா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? என்னை நீ புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ எப்படியோ போ, நான் கிளம்புறேன். என் அக்கா என்னை தேடிட்டு இருப்பா. நீங்கள் அப்படியே சேர்லேருந்து எழுந்துக்கிறீங்க. ஏய் ஜானு, உட்காரு. பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டு கிளம்புறீங்க. அவனும் அப்படியே வேகமாக எழுந்து உங்கள் கையை பிடிக்கிறான். என் கையை விடு, என் கையை விடு. ஏய் ஜானு, எனக்கு ஒரு வாட்டி சொன்னதை திரும்ப சொல்ல பிடிக்காது. ஒழுங்காக நான் ஒரு வாட்டி சொல்லும் போதே கேட்டு நடந்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. உட்கார். என் கையை விடுறான், என் கையை விடு. எனக்கு வலிக்குது, என் கையை விடு. வலிக்க தான் செய்யும். நான் தான் உன்னை உட்காருன்னு சொன்னேன்ல, அப்போ கேட்டியா? வலிக்க தான் செய்யும், உட்காரு. அப்போ கரெக்டாக தயங்கும் பல்லவியும் கேஃபிட்டேரியாக்குள்ளே வராங்க. பல்லவி ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறத பார்க்குறா. அவள் ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வரா. கையை விடுறா, என் தங்கச்சியோட கையை விடு, கையை விடுறா. பல்லவி 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவி. அவன் சும்மா பேசிட்டு தான் இருந்தான். ஜங்குக் என் கை விடு. ஜங்குக் அப்படியே உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். என் கையை விடு ஜங்குக், என் கையை விடு. பல்லவி, அவன் என்கிட்ட நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தான், வேறு எதுவும் இல்லை. நார்மலாக பேசிகிட்டு இருந்தானா? அவன் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஏன் ஃபஸ்ட்டு நீ அவன் கூட என்ன ஒயன் பண்ணுற? உனக்கு நான் எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்குறியா? ஒயன் கையை விடுறா, என் தங்கச்சியோட கையை விடு. ஜங்குக்கு பல்லவி பேசுறது கேட்டான் அவ்வளோ கோவம் வருது. பட் அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் கையை அப்படியே விடுறான். ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிருந்த இடத்துல அப்படியே ரெட்டாகி செவந்து போயிருக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் கையை வச்சு அதை மறைக்கிறீங்க, பல்லவி பார்த்துடக்கூடாதுன்னு. தயாங் இதெல்லாம் கேஃபிட்டேரியாவுக்கு முன்னாடி நின்று பார்க்குறான். ஆரம்பிச்சிட்டாளா? இந்த அடங்கா பிடாரி இருக்காளே, என்ன நடந்துச்சுன்னே கேட்க மாட்டா. உடனே போய் ஜங்குன்னு குதிக்க வேண்டியது. தயாங்கும் அப்படியே உள்ளே வந்து ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறான். டே மச்சான், என்னடா ஆச்சு? இப்போ என்னடா பண்ணி தொலைஞ்ச? டேய் தயாங்கு, நான்லாம் எதுவும் பண்ணல. நான் சும்மா அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இவங்க தான் உள்ளே வந்தோடனையும் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது. தயாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை ஃபாஸ்ட்டாக திரும்பி பார்க்குறான். பிகாஸ் அவன் பல்லவிக்கு மரியாதை கொடுத்து பேசினான். இப்போது அவன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக இவனை பார்க்குறான். என்ன மச்சான், என்ன பார்க்குற? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. ஜங்குக்கு அப்படியே கண்ணாலே எதுவும் பண்ணாதன்ற மாதிரி தயங்க பார்த்து முறைக்கிறான். தயங்க அப்படியே சைலண்ட்டாக பல்லவியையும் உங்களையும் பார்க்குறான். ஃபஸ்ட்டு நீ எதுக்கு ஒயன் இவன் கூட வந்த? நான் உனக்கு சொன்னேன்ல ஒயன், நேற்று உங்ககிட்ட நான் எவ்வளோ வாட்டி படித்து சொன்னேன் அவன்கிட்ட பேசாதன்னு. பல்லவி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நான் அவன்கிட்ட பேசலை. அது அது
என் என எனக்கு பசிச்சுதுன்னு நான் சொன்னேன். அதனால அவன் தான் என்னை இங்கே கூட்டு வந்தான். சாப்பிட தான் வந்தோம் பல்லவி. அவன் என்னை எதுவும் பண்ணல. சங்குக்கு உங்களையே பார்க்குறான். அதான் அவளே சொல்கிறாள், அவளுக்கு பசிச்சுது, சாப்பிட கூட்டு வந்தேன். இப்போ இதில் என்ன இருக்குது? யாரு? நீ அவளை சாப்பிட கூட்டு வந்தியா? இதை எங்கேயாவது ஒரு பைத்தியக்காரன் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. உன் மூஞ்ச பார்த்தா தான் புறம்போக்குன்னு நல்லா எழுதி ஒட்டியிருக்கே. இதை என்ன நம்ப சொல்றியா? ஜங்குக்கு செம்ம காண்டாவுது பல்லவி பேசுறது கேட்டா. நீங்கள் அப்படியே பல்லவி கையை பிடிக்கிறீங்க. பல்லவி என்ன பேசுகிற பல்லவி? நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் அவனை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. சத்தியமாக அவன் எதுவும் பண்ணலை பல்லவி. அவன் 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 சாரி கூட என்கிட்ட கேட்டான். அவன் உன்கிட்ட கூட சாரி கேட்குறேன்னு சொன்னான். ஜங்குக் நீ சொன்னல, சொல்லு ஜங்குக். ஜங்குக் அப்படியே அவனோட கோவத்தையெல்லாம் அடக்கிட்டு பல்லவியை காமாக பார்க்குறான். பல்லவி அப்படியே ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அவனை பார்க்குறா. யாரு இவன் சாரி கேட்பானா? இவனா சாரி கேட்பான்? சாரி. பல்லவி அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் ஜங்குக்கை பார்க்குறா. தயங்க் அதுக்கு மேலே ஷாக்கு. ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட சாரி சொல்லி அவன் இப்போ தான் பார்க்குறான். அவன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கை பார்க்குறான். மச்சான் இரு மச்சான், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. தயாங் அப்படியே அமைதியாக ஜங்குக்கே பார்க்குறான். இங்கே பாரு, நான் பண்ண தப்பு தான். அதுக்காக நீ அடித்தது தப்பு இல்லைன்னு இல்லையே. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீ கை வச்சதே தப்பு. அதுக்கப்புறம் நானும் தேவையில்லாமல் ஏதோ வார்த்தை விட்டுட்டேன். என் தப்பு தான். சாரி. எனக்கு எந்த பிரச்சனை பண்ணுற எண்ணமும் இல்லை. இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கலனாலும் சரி. அதுக்கப்புறம் உன் விருப்பம். பல்லவி இப்படியே அமைதியாக ஜங்குக்கே பார்க்குறா. நான் தான் சொன்னேன்ல பல்லவி, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவன் தான் சாரி கேட்டான்ல, விட்டுரு, வா நம்ம போகலாம். பல்லவி அப்படியே தயங்க பார்க்குறா. பட் தயாங் சைலண்ட்டாக ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். சரி வா வயன் போகலாம். பல்லவி அப்படியே அங்கேருந்து கிளம்புறா. நீங்களும் பல்லவி பின்னாடி போகிறதுக்காக வரீங்க. பட் ஜங்குக்கு அதுக்குள்ளே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான் அவன் பக்கத்தில். ஏய் என்ன பண்ணுற? கையை விடு. என் அக்கா முன்னாடி போயிட்டுருக்கா. இவ்வளோ நேரம் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணது பெருசு. என் கையை விடு, என் கையை விடுறான். ஏய் ஆமாம், எதுடி எனக்கு சப்போர்ட் பண்ண? அது நீ ஃபஸ்ட்டு என்னை போக விடு. நான் போகணும். என் அக்கா மட்டும் இப்போ திரும்ப பார்த்தா உன்னை கையை விடு, என் கையை விடு. சரி, இப்போ நான் உன்னை போக விடுறேன். ஆனால் நான் உன்னை பார்க்க இன்றைக்கி நைட்டு உன் வீட்டுக்கு வருவேன். என்னது? வீட்டுக்கு வருவியா? என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். நான் உன் வீட்டுக்கு வருவேன். எனக்காக வெயிட் பண்ணு. தூங்கிடாத சரியா? ஃபஸ்ட்டு என் கையை விடு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட கையை தட்டி விட்டு அப்படியே பல்லவி பின்னாடி வெளியே ஓடுறீங்க. தயாங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். டேய் ஜங்குக், என்னடா பண்ணிகிட்ருக்க? மச்சான் தேவையில்லாமல் எதுவும் பண்ணுறதடா. வேணாம் மச்சான். சும்மா இரு மச்சான், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பாரு, இப்போவே வேணாண்ணா எப்படி மச்சான்? வா, நமக்கு வேலை இருக்குது, போகலாம். டேய் அதுக்குள்ளே வேலையாடா? கிளாஸே கவனிக்கலடா. உன்னால் ஃபஸ்ட் ஹவரும் போச்சு. இப்பையும் ஏன் மச்சான் இப்படி பண்ணுற? டேய் உனக்கு இதான் முக்கியம்னா நீ வேணா இங்கே இரு. வேலையை நானே போய் தனியாக பார்த்துக்கிறேன். மூட்டு இங்கே இரு ஓ. உனக்கு நல்லாவே தெரியும் உன்னை நான் தனியாக அனுப்ப மாட்டேன்னு. அதனால தானே இப்படி எகத்தாளமாக பேசுகிற. வந்து தொலைகிற ஓ. ஆனால் ஒன்று, என்னத்தையாம் என்னடா வேணும்? ஒரே ஒரு ஆறு மட்டும் இருந்துட்டு போகலான்டா. லஞ்சில் போய்க்கலாம் ப்ளீஸ்டா. டேய் எப்படி இருந்தாலும் நைட்டு தானடா ஒர்க்கு. ஜங்குக்கு அப்படியே அமைதியாகவே இருக்கான். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அதானே மச்சான், வாடா போகலாம். சி கையேடுறா. தயங்க அப்படியே ஜங்குக்கோட தோளில் கை போட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கிளாஸுக்கு வராங்க. 4 பேரும் அப்படியே கிளாஸுக்கு போயிடுறீங்க.
இங்கே நெக்ஸ்ட் ஹாருக்கு ஒரு மேம் உள்ளே வராங்க. பட் அந்த மேம் கூட ஒரு பொண்ணும் வரா. நீங்களும் பல்லவியும் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அந்த பொண்ணை பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஹோல் கிளாஸும் அப்படி தான் பார்க்குது. பட் தயாங் அண்ட் ஜங்குக் இன்னும் அந்த பொண்ணை கவனிக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் ஹியர், திஸ் இஸ் சாம். சாம், உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணு. சாம்ன்ற பெயரை கேட்டதும் தயாங் அண்ட் ஜங்குக் 2 பேரும் ஒரே டைமில் நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேரோட ஐஸும் அப்படியே வைட் ஆகுது ஷாக்கில். அவங்க 2 பேரும் அப்படியே ஷாக்காக அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே கிளாஸில் எல்லார் முன்னாடியும் பவ் பண்ணிட்டு, ஹலோ, ஐ எம் சாம். நான் இதுக்கு முன்னாடி சியோல் யூனிவர்சிட்டியில் படித்தேன். பட் இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். தட்ஸ் ஆல் ஃபார் மீ. ஓகே சாம், நீ போய் உன் சீட்டில் உட்காந்துக்கோ. தேங்க்யூ மேம். சாமும் அப்படியே அவளோட சீட்டை பார்க்குறா. அண்ட் அவளோட ஐஸ் அப்படியே தயாங் அண்ட் ஜங்குக் மேலே போகுது. அவள் அப்படியே அவங்கள பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அப்படியே சைலண்ட்டாக வந்து ஜங்குக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் உட்கார்றா. பட் ஜங்குக் அண்ட் தயாங்கோட ஐஸ் சாம் மேலேருந்து நகரவே இல்லை. அவங்க 2 பேரும் சாமியை தான் ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே நீங்களும் பல்லவியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே எப்பவும் போல் உங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தயாங் அண்ட் ஜங்குக் அப்படியே ஒருத்தர் பார்க்குறாங்க. டே தயாங், இவ எப்படிடா இங்கே? அதான் மச்சான் எனக்கும் புரியல. விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஜங்குக் அப்படியே சாமியும் முறைச்சி பார்த்துட்ருக்கான். சாம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் திரும்பி தயாங்கையும் ஜங்குக்கையும் பார்க்குறா. ஜங்குக்கு செம்ம காண்டாகுது சாம் அவனை பார்க்க. அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. தயாங் அப்படியே ஜங்குக்கோட கையை ஹோல்ட் பண்ணுறான். டே ஜங்குக், எதுவும் பண்ணுறாத, சைலண்ட்டாக இரு. கண்டுக்காத மச்சான், அவளை பார்க்காதடா. இப்போ ஜங்குக்னால சாம் மேலேருந்து அவன் ஐஸை எடுக்கவே முடியல. அவன் விட்டா சாமை கண்ணாலே கொன்றுவான் போல, அப்படி பார்த்துட்ருக்கான். சாமும் அப்படியே திரும்பி லெசனை கவனிக்க ஆரம்பிக்கிறா. ஜங்குக்னால அங்கே உக்காந்துருக்கவே முடியல. தயாங், நம்ம கிளம்பலாம். டே மச்சான், இப்போ போக முடியாதுடா. மச்சான் போகலாண்டா. நான் இன்னொரு 10 நிமிஷம் இங்கே இருந்தேன், அவளை நானே கொன்றுவேன். போகலாம் மச்சான், எனக்கு கொலகாரனாக்கிறாத, போயிடலாம். டேய், அவளை பார்த்ததுக்கே நீ இப்படி பண்ணினா அவளுக்கு எகத்தாளம் ஜாஸ்தி தான் மச்சான் ஆகும். அவள் இதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணுவா. வேணாம் மச்சான், நீ எதுவும் கண்டுக்காத, சைலண்ட்டாக இரு. பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். தயாங், உனக்கு புரியல தயாங். நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்கே இருந்தேன், நான் அவளை கொல்லக்கூட தயங்க மாட்டேன். எனக்கு இப்போ கொலகாரனாக விருப்பம் இல்லை. வேணாம், போயிடலாம் மச்சான். பட் தயாங் ஜங்குக்கோட கையை விடவே இல்லை. அவன் அப்படியே ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். ஜங்குக்கோட ஐஸ் சாமை விட்டு நகரவும் இல்லை. அவன் அப்படியே சாமை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு சுற்றி இருக்கிற யார் நினப்பும் இல்லை. இப்போது நீங்கள் அப்படியே கிளாஸை கவனிச்சிட்ருக்க அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க எப்பவும் போல். பட் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிகாஸ் ஜங்குக் இங்கே சாமை வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கிறத நீங்களும் பார்க்குறீங்க. என்ன இவன் அந்த அந்த புது பொண்ணை இப்படி பார்த்துட்ருக்கான்? என்னமோ ஃப்ரெண்டாக எல்லாம் வீட்டுக்கு வரேன்லாம் சொன்னான். இப்போ என்னடானா அவளை வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறான். அப்போ வரமாட்டானா? ஒய்யன், நீ எதுக்கு ஒய்யன் கவலைப்படுற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிற ஒய்யன். இது மட்டும் பல்லவி கேட்டா அவ்வளோதான், நீ செத்த ஒய்யன். சைலண்டாக உட்காரு. நீங்கள் அப்படியே முணுமுணுத்துட்டே சாமியும் ஜங்குக்கையும் முறைச்சிட்டு அப்படியே கிளாஸை கவனிக்கிறீங்க. இங்கே பல்லவியோட ஐஸ் அப்படியே அவளே அறியாமல் தயாங்க பார்க்குது. தயாங் சைலண்ட்டாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸரையே பார்த்துட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. என்ன இவன் கிளாஸில் லவ்வர் கையை பிடிக்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான்? ஒரு வேளை இருக்குமோ? பல்லவி, உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத பல்லவி, இவன் வேலையை பாரு. பட் பல்லவினால் அவள் ஐஸை தயாங் மேலேருந்து எடுக்கவே முடியல. அவள் அப்படியே தயாங்கே பார்த்துட்டு
அந்த கேஃபிட்டேரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் யோசிக்கிறா. அவன் நல்லவன் இல்லைன்னா இவன் மட்டும் எப்படி நல்லவனாக இருப்பான்? ஒரு புறம்போக்கு கூட எப்படி இன்னொரு நல்ல பையன் சுற்றுவான்? இவனும் புறம்போக்காக தான் இருப்பான். தேவையில்லாமல் நீ எதையும் யோசிக்காத பல்லவி. பல்லவி இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே தயங்கியே பார்த்துட்ருக்கா. தயங்கும் ஒரு மாதிரி யாரோ அவனை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகி அவனும் கரெக்டாக திரும்பி பல்லவியை பார்க்குறான். பல்லவி தயங் பார்க்குறத பார்த்தோன்னையும் உடனே திரும்பிக்கிறா. தயங் அப்படியே பல்லவியை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணுறான். ஓ, இந்த அடங்க பிடாரி தேவையில்லாமலாம் யாரையும் பார்க்க மாட்டாளே, எதுக்கு இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தா? ஏதாவது பிளான் போடுறாலோ? ஒரு வேலை இருக்கும், நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். தயங் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் பல்லவியை பார்த்துட்டு அவனும் அப்படியே லெசனை கவனிக்க ஆரம்பிக்கிறான். கிளாஸ் இப்படியே தான் போகுது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோனையும் ப்ரொஃபஸர்லேருந்து எல்லாருமே சாப்பிட வெளியே கிளம்பிடுறாங்க. நீங்களும் பல்லவியும் அப்படியே உங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறீங்க. பட் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. பட் சங்குக்கோட ஐஸ் இன்னும் சாம் மேலே தான் இருக்குது. அவனோட ஐஸ் அவன் சாம் மேலேருந்து எடுக்கவே இல்லை. பாரு, நல்லா அவளையே பாரு, அவளையே வச்சுக்கோ. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி காண்டாக வெளியே போயிடுறீங்க. பல்லவி அப்படியே வெளியே போகிறதுக்கு முன்னாடி தயங்க திரும்பி பார்க்குறா. பட் தயங் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். எப்போ நடக்கிறது தானே. பல்லவி அப்படியே உங்கள் பின்னாடி வெளியே வந்துடுறா. இப்போ கிளாஸில் சாம், ஜங்குக் அண்ட் தயங் மட்டும்தான் இருக்காங்க. ஜங்குக் அப்படியே எழுந்து வேகமாக சாம் கிட்ட போகிறான். தயங்கும் இதை பார்த்துட்டு ஜங்குக்கோட கையை பிடிக்கிறான். ஜங்குக் அப்படியே திரும்பி தயங்க பார்க்குறான். டே ஜங்குக், சொன்னா கேளுடா, அமைதியா இரு. சரிடா, சரி வா, வெளியேவாவது போகலாம், கிளம்பி தொலைலாம். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இங்கே இருந்தேன், அவ்வளோதான். வா, வெளியே போகலாம். ஜங்குக் அப்படியே சாமை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே வெளியே போகிறதுக்கு வரான். தயங்கும் அவன் பின்னாடியே தான் போகிறான். பட் கரெக்டாக தயங்கோட கையை சாம் பிடிக்கிறா. தயங் அப்படியே வேகமாக அவள் கையை தட்டி விட்டு அவளை திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கும் அப்படியே ஸ்டாப் ஆகி இதை பார்க்குறான். இப்போ எதுக்குடி என் கையை பிடிச்ச? யார் கேட்டுரு என் கையை தொட்ட? தயங், நீயுமா இன்னும் என்னை மன்னிக்கல? உனக்கும் என் மேலே இருக்கிற கோவம் இன்னும் போகலையா? ஏய், நடிக்காதடி, நடிக்காத. போதும், இப்படி நடிச்சு தான் எங்களை இந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுருக்க. போதும், இதுக்கப்புறமும் நடிச்ச. தயங், நான் இன்னும் நடிக்கிறேன்னு தான் நினைக்கிறியா தயங்? நான் உன் சாம் தயங். நான் எப்படி தயங் நடிப்பேன்? சாம் அப்படியே முன்னாடி வந்து தயங்கோட கையை திரும்ப பிடிக்கிறா. இந்த தடவையும் தயங் தட்டி விட வரான். பட் சாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா. தயங், இன்னுமா தயங் நான் நடிக்கிறேன்னு நீ நினைக்கிற? என்னை மன்னிக்கவே மாட்டியாடா? நான் உங்கள் சாம் தயங். நான் என்ன பண்ணியிருந்தாலும் என்னை எப்படி எப்படி அவங்க 2 பேருக்கும் விடணும்னு தோணுச்சு? ஜங்குக் அப்படியே முறைச்சிட்டே சாமை பார்க்குறான். அவன் அப்படியே சாமை பார்த்துட்டு சாம் தயங்கோட கையை பிடிச்சிருக்கிறதையும் பார்க்குறான். அவனுக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது. தயங் அப்படியே சைலண்ட்டாக சாமையே பார்க்குறான். தயங், நீயாவது என்னை நம்ப தயங். ஜங்குக் என்னை நம்ப மாட்டான், அது எனக்கு தெரியும். நான் அவனை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் உன்னை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தயம். என்னை மன்னிச்சிருடா. சாமோட கண் அப்படியே கலங்குது. சாமோட கண்ணில் கண்ணீரை பார்த்தோன்னையும் தயங்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே சைலண்ட்டாக சாம் பக்கத்தில் போகிறான். தயம், சாரி தயம். தயங் அப்படியே சாமோட ஃபேஸ் கிட்ட போகிறான். ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி காண்டா இதை பார்த்துட்ருக்கான். ஏய், இப்போ நீ என் கையை விடலை, அசிங்கமாயிடும். மரியாதையாக என் கையை விடுறி. சாம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக தயங்க பார்க்குறா. அவள் அப்படியே பொறுமையாக தயங்கோட கையை விடுறா. ஜங்குக் இதை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறான். இன்னொரு வாட்டி தயம் ஜங்குக்னு எங்கள் பக்கத்தில் வந்த மாவளே, அவனாவது உன்னை கொன்றுவேன் வாயில் தான் சொல்லுவான். நான் கொன்று புதைச்சிட்டு
யாரா கொன்று புதைச்சதுன்னு நானே தேடிட்டு இருப்பேன். மரியாதையாக இருந்துக்கோ. வா மச்சான் போகலாம். தயாங் அப்படியே சங்குக்கு கூப்பிட்டு வெளியே போயிடுறான். சங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்து பல்ல காமிச்சிட்டே வரான். டேய் எதுக்கிட இப்படி அசிங்கமாக பல்லு காமிக்கிற? டேய் மச்சான் தயாங்கு, நான் கூட அவள் அழுதோனையும் பழைய மாதிரி நீ சாமுன்னு போயிடுவியோன்னு நினச்சேன்டா. பா டேய், ஒரு நிமிஷத்தில் பயமுறுத்திட்டடா பாடு. மறுபடியும் போகிறதா? நான் உன்னை ஒரு வாட்டி இழந்துடணும்னு பயந்ததே போதும் மச்சான். இதுக்கப்புறம் அது வேண்டாம். செத்தா கூட அவகிட்ட இந்த தயாங் திரும்ப போக மாட்டான். உன்னையும் அவகிட்ட நெருங்க கூட விட மாட்டேன். நீ வா, நம்ம போகலாம். சங்குக்கும் தயாங்கும் அப்படியே வெளியே கிளம்புறாங்க. இங்கே சாம் அப்படியே சங்குக்கும் தயாங்கும் போன டோரையே பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன். இங்கே நான் வந்ததே உங்கள் 2 பேரையும் திரும்ப அடையதான். அதை பண்ணாமல் நான் போயிடுவேனா என்ன? தயாங், சங்குக், என்ன நடந்தாலும் நீங்கள் 2 பேரும் எந்துடா. அவள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக்காக ஸ்மைல் பண்ணிட்டு அவளோட டிஃபன் பாக்ஸையும் எடுத்துகிட்டு வெளியே போகிறா. இங்கே நீங்களும் பல்லவியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க கேஃபிடேரியாவில். அப்போ கரெக்டாக சாமும் கேஃபிடேரியாக்குள்ளே வரா. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே சாம் வரதை பார்க்குறீங்க. வந்துட்டா இங்கேயும் ஆட்டிக்கிட்டு. என்னத்தை பண்ணா தெரியல. முட்டைக்கு இது மந்திரிச்சு வச்சிருப்பாளோ? வந்த நாளே அவன் அப்படியே வரைக்க இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. பல்லவி இதை கேட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறா. நீங்கள் பல்லவி பார்க்குறத பார்த்துட்டு அவளை திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் சத்தமாக பேசிட்டீங்கன்னு. வையன், என்னவோ என்னாச்சு? யாரை திட்டிகிட்ருக்க? அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவி, நீ சாப்பிடு. சாம் கரெக்டாக நீங்கள் 2 பேரும் இருக்கிற சைடு தான் வரா. நீங்கள் அப்படியே அவளை முறைச்சிட்டே நீங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. சாம் அப்படியே உங்களுக்கும் பல்லவிக்கும் முன்னாடி வந்து நிற்கிறா. இங்கேயும் வந்துட்டாளா? வருவா, வரக்கூடிய ஆள் தான். நீங்களும் பல்லவியும் அப்படியே நிமிர்ந்து சாமை பார்க்குறீங்க. அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உங்கள் 2 பேர் முன்னாடியும் நிற்கிறா. பல்லவி அப்படியே அவளை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு உங்களை திரும்பி பார்க்குறா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் என் கிளாஸ் தானே? நான் உங்களை கிளாஸ் ரூமில் பார்த்தேன். நீங்கள் எதுவும் நினைக்கலனா நானும் உங்கள் கூட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா? இல்லை வேணாம், நாங்கள் நினைப்போம். நீ வேறு டேபிள் போய் உக்காந்துக்கோ. நீங்கள் சொல்கிறத கேட்டு சாமோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. அவள் அப்படியே பல்லவியை பார்க்குறா. பல்லவி நீங்கள் சொன்னதை கேட்டு உங்களை திரும்பி பார்க்குறா. ஒய்யன், என்னவோ என் பேச்சுது. சாரி. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் எதுவும் நினைக்க மாட்டோம், உட்காருங்க. ஓ தேங்க்யூ. சாம் அப்படியே பல்லவிக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்கார்றா. நீங்கள் அப்படியே சாமை முறைச்சிட்டே சாப்பிட்றீங்க. பல்லவி அப்படியே உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே அவளும் அப்படியே சாமை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்றா. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.